போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுவின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் நம்ம மே 27ஆம் தேதி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்முடைய அதியமானுடைய புக்ஸ் எல்லாமே இப்போ 10% ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வெப்சைட்லயோ அல்லது இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல தருமபுரி கோவை பிரான்ச்ல போனீங்க அப்படின்னா புக்கோட பிரைஸ் 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்கும் இருக்கு. பொது தமிழ் புக்ஸ் இருக்கு, சயின்ஸ் புக் இருக்கு, சோசியல் யூனிட் 8, 9 இருக்கு, பொது தமிழுக்கான கொஸ்டின் பேங்க் இருக்கு. இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இந்த ஆஃபர் இன்னும் 2 டேஸ்க்கு அவைலபிளா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4 விஏஓக்கான ஒரு ஹோம் டெஸ்ட் பேட்ச், அதாவது வீட்ல இருந்தே உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்காக இங்க இருந்து கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. பிரிண்ட் அவுட் கொஸ்டின் காப்பி ஹார்ட் காப்பியா உங்களுக்கு அனுப்புவாங்க. பிரிண்ட் அவுட் கொஸ்டின் பேப்பர். சோ இந்த மாதிரி ஓகே. சோ இத நீங்க வீட்லயே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா OMR வச்சு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கீ வாங்கி செக் பண்ணிட்டு மார்க் மட்டும் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரேங்க், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் இல்லாம OMR வச்சு பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 200 கொஸ்டின்ஸ் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இதெல்லாம் இருக்கும். சரியா? இதை பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? குடியரசுத் தலைவரால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். இதுல ஒரு விஷயம், குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்யறாங்க. சோ யார் பாத்தீங்க அப்படின்னா அப்படி நியமனம் செஞ்சிருக்காங்க இப்போ கேட்டிருக்காங்க. சோ யார் அப்படின்னா இதுல கங்கா பூர்வாலா. சோ கங்கா பூர்வாலா தான் ஒரு ஃபுல் நேமா அப்படின்னா சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா. என்ன பெரிய பேர், சஞ்சய் விஜயகுமார் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிரும் போது. சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா தான் அவருடைய புதிய நேம். இவர் மும்பை நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறாங்க. 1962 பாத்தீங்கன்னா இங்க மகாராஷ்டிராவில பிறந்து 85 வழக்கறிஞர் பணியை மேற்கொண்டவர். ஜஸ்ட் இப்ப யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த கேள்வி போலாமா? தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படிங்க நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் யாரு? क्वेश्चन தெரியுதா? ஓகே. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் யாரு? TRB ராஜா, ஜெயரஞ்சன், உதயநிதி, எழில் நாகநாதன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா ரீசெண்டா ஒரு உறுப்பினர் அதுல ஆட் பண்ணிருக்காங்க, அதனால இது இங்க வந்திருக்கு. சரியா? அந்த உறுப்பினர் ஏற்கனவே TRB ராஜா இருந்திருப்பாரு. அவர் மினிஸ்டர் ஆனதுனால அவருக்கு பதிலாக எழில் நாகநாதனை பாத்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவினுடைய உறுப்பினரா சேர்த்திருப்பாங்க. தலைவர் இதுக்கு யாரு திட்டக்குழுவுக்கு அப்படின்னா CM தான் தலைவரா இருப்பாங்க. துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். ஓகே. அப்ப ஆன்சர்ஸ் பார்த்தலாமா? தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். இவர் தலைவர் யாரு? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பகுதி நேர உறுப்பினராக 1000 விளக்கு தொகுதி MLA திரு எழில் நாகநாதன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த நியூஸ் வந்திருக்கு. சோ அதை பத்தி சின்னதா ஒரு அப்டேட். அடுத்து, சமீபத்துல எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி சாதனை படைத்த முதல் தமிழ் பெண் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் பெண் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. சரியா? ஏற்கனவே இந்த क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏறினது யாரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் ஏறினது யாரு? எவரெஸ்டோட ஹைட் என்ன? இப்போ ஏறினது யாரு அப்படின்னா முத்தமிழ் செல்வி. 38 வயசு, 2 குழந்தைங்க வேற. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்காங்க அப்படிங்கறதே பெரிய சாதனை. எல்லா பெண்களாலும் முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக ஏறி இருக்காங்க. சரியா? முத்தமிழ் செல்வி எந்த ஊர்க்காரங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. சென்னையில இப்ப இருக்காங்க, பட் அவங்க ஊர் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர். ஓகே. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிவிங்கி புலி திட்டத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து, அதாவது சீட்டா இருக்கு இல்லையா, இருக்கிறதுலேயே வேகமாக ஓடக்கூடியது அப்படின்னா சீட்டா. அந்த வாழ்விடங்களுக்கான அதாவது அது எப்படி இங்க பாதுகாப்பா இருக்கா, அது வாழ்றதுக்கான உகந்த சூழ்நிலை என்ன, இந்த நடவடிக்கைகளை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாருடைய தலைமையில இதை ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா சீட்டாக்கள், அதாவது சீட்டாக்கள் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நிறைய இருந்தது. அப்ப அந்த காலத்துல மன்னர்களும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களும் வேட்டையாடி அது இல்லாம டோட்டலா அந்த இனமே இல்லாத மாதிரி, இந்தியாவில் இல்லாத மாதிரி மாறிடுச்சு. சோ அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிவிங்கி புலி திட்டத்தினுடைய கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? பட் இப்ப கொண்டு வந்தது நிறைய புலிகள் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஏன் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ராஜேஷ் கோபால்.
சரியா? சோ என்ன அதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 1947ல வந்து கடைசியா இருந்த சிவிங்கி புலி வந்து இன்றைய சத்தீஸ்கர் பகுதியில கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த இனம் வந்து முற்றிலும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1952ல அறிவிச்சிருப்பாங்க. சரியா? இப்ப இதுதான் வந்து இந்த நிலையில தான் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாசம் வந்து 8 புலிகளை வந்து அவங்க வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. சரியா? நமீபியாவில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத விட்டாங்க. சரியா? 5 பெண் 3 ஆண் சிறுத்தைகளை வந்து பாத்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில இருந்து 12 புலிகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமீபியாவில் 8, தென்னாப்பிரிக்காவில இருந்து. சோ இது எல்லாமே வந்து 20 புலிகள் டோட்டலா கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுல நிறைய புலிகள் வந்து ஒரு 3 புலிகள் அடுத்தடுத்து செத்து போயிருச்சு. சரியா? அதனால வந்து 11 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க சிவிங்கி புலிகள் திட்டத்தினுடைய ஆய்வு மற்றும் கண்காணிப்புக்காக. சரியா? உயர்நிலை நிபுணர்கள் குழுவை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அமைச்சிருக்காங்க. சரியா? யாரு? தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். யாருடைய தலைமையில? ராஜேஷ் கோபால் தலைமையில. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, தமிழகத்தினுடைய உயிர்காப்பு காற்று இயக்க கருவி உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை எந்த இடத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர், திருப்பூர், மாமண்டூர் அப்படின்னா இப்ப ஜப்பான் சென்றிருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருப்பார். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய திருப்பூர் அங்க வந்து இந்த ஆலை இருக்கு. சரியா? அதாவது அவங்களுடைய ஆலை என்ன அப்படின்னா டைசல் சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஜப்பானுடைய நிறுவனம். சோ அந்த நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டம் போரூரில் திருப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காற்றுப்பை இயக்க கருவி ஆலையை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரியா? சிங்கப்பூர் போனாரு, அப்புறம் ஜப்பான் போயிருக்காரு சிஎம். சரியா? எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. சரியா? ரைட், ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து, குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்பட்ட மத்திய குடிமைப்பணி ஆணையத்தினுடைய தலைவர் யாரு? யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இல்லையா? எப்போ வந்து கொண்டு வரப்பட்டது? 1924ல என்னது? தேர்வாணையம், பணியாளர்கள் தேர்வாணையம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணது யாரு? நம்ம தமிழ்நாட்டுல. 29ல அதுக்கப்புறம் பணியாளர்கள் தேர்வாணையமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு தலைவர் மெம்பர் இருப்பாங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு புதிய தலைவரை நியமனம் செஞ்சிருக்காங்க. யாரு? மனோஜ் சோனி, ராஜேஷ் கண்ணன். மனோஜ் சோனி தான். சரியா? ஆப்ஷன் ஏ மனோஜ் சோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய தலைவராக நியமனம் செஞ்சிருக்காங்க. இப்ப யூபிஎஸ்சில ஒரு தலைவர் பிளஸ் 10 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கணும். சரியா? ஆனா அதுல 5 உறுப்பினர்கள் காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூபிஎஸ்சில. ஆனாலும் அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் சீக்கிரமா பண்றாங்க. அவங்க ப்ராசஸ் எல்லாத்தையும் 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் வந்து இந்த ப்ராசஸை இழுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம். ஸோ டிஎன்பிஎஸ்சியும் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு எக்ஸாம்னா மேக்ஸிமம் இவ்வளவு நாள் 8 மாசத்துக்குள்ள முடிக்கணும், 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா ஒரு டைம் லைனை கொண்டு வந்தா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிசல்ட்டுக்காகவே 8 மாசம் 10 மாசம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால லைஃப் வேஸ்ட் ஆகுது. சரி, பார்க்கலாம். அடுத்து, அதாவது இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் பாடி. சரியா? பார்ட் 14ல இருக்கக்கூடியது ஆர்டிகல் 315ல இருந்து 323 வரைக்கும் இந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த யூபிஎஸ்சி பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மெம்பர்ஸ், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. சரியா? ஒரு டைம் யூபிஎஸ்சி மெம்பர் ஆனா மறுபடியும் யூபிஎஸ்சி மெம்பரா, அதாவது யூபிஎஸ்சி தலைவரா ஆக முடியாது. சரியா? அவங்களுடைய பணிக்காலம் எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கலாம்? சரியா? 65 வரைக்கும் இருக்கலாம், இல்ல 6 இயர்ஸ் இருக்கலாம். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. இந்த மாதிரி வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆர்டிகல் என்ன சொன்ன? 315ல இருந்து 323. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஐநாவின் புலம்பெயர்வு முகமையினுடைய முதல் பெண் தலைவர். சரியா? புலம்பெயர்வுனா மைக்ரேட் ஆகக்கூடிய அந்த முகமை ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பெண் தலைவரை நியமிச்சிருக்காங்களாம். யாரு அப்படின்னா எமி ஜாக்சன் இல்ல, எமி இ போப் தான். சரியா? முகமையினுடைய முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1951ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, கிராமப்புற சமூகத்தினருக்கு கல்வியை வழங்க உத்தரப்பிரதேச அரசானது இயங்கலை கிராமப்புற முன்னெடுப்பு பெயர் ஒரு இது அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பகல். ஆமா, பகல். அது இந்தியில அது என்ன அப்படின்னா
கிராமப்புற சமூகத்தினருக்கான கல்வி முன்னெடுப்பு அப்படிங்கிற ஒரு திட்டம், பகல் முன்னெடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநில இடைநிலை கல்வித்துறை வந்து கான்பூர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்காகனா கிராமப்புற சமூகத்தினருக்கான கல்வியை வந்து வழங்குவதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க, UAE-ல நடைபெற்ற ஜார்ஜ் மாஸ்டர்ஸ் செஸ் ஒரு போட்டி நடந்திருக்கு. அதுல அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்த இந்திய வீரர் யாருன்னு கேட்கிறாங்க. குகேஷ் பிரம்மானந்தா, வேற யார் கொடுத்திருக்காங்க, உபதுல்லா, வேற யார் நமக்கு தெரியும், அர்ஜுன் எரிக்கா ஆயிடுச்சு. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருப்பாரு. அர்ஜுன் எரிக்கா ஆயிடுச்சு தான் கரெக்டா? எஸ், அர்ஜுன் எரிக்கா ஆயிடுச்சு, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட். சோ இன்னொரு இந்திய வீரரான குகேஷ் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடம் பிடிச்சிருக்காரு. சரியா? UAE-ல நடைபெற்ற ஜார்ஜ் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர். அடுத்து அவ்வளவுதான், மே 27க்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகள். அவ்வளவுதான், ஒரு முக்கியமான ஒரு 8-9 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 28, 29 அந்த மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணி தரேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. பிளேலிஸ்ட்ல மற்ற நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் அப்பப்போ ப்ளே பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ், 12 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இருக்கும். ஷார்ட் டைம்ல ஒரு டிராவல்ல எங்கேயாவது போறீங்க அப்படின்னா கேளுங்க. ஒரு பிரேக் எடுக்குதுன்னா அந்த டைம்ல இதை கேளுங்க. 10 கொஸ்டின் தான், ரெகுலரா கேட்டுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தெரியும், கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.